ஹலோ மக்களே, நான் தான் சனா. வெல்கம் டு லிசானா. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில்லான ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து நைக்காலேருந்து ரீசெண்டா கொஞ்சம் நிறையவே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சேன். ஐ ஹாவ் அ மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். மேக்கப் மட்டும்தான், ஸ்கின் கேர் மட்டும்தான் அந்த மாதிரி இல்லை. ஐ ஹாவ் அ மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட். ஈவன் ஐ ஹாவ் ஹேர் கேர் அண்ட் நெயில் பெயிண்ட்ஸ். என்னோட லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க, நீங்க என்ன வந்து என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் அதையே நான் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து அதையும் வச்சிருக்கிறேன். ஓகே, பிகாஸ் ஐ இன்டெல்ஜ்ட் இன் அ லாட் ஆஃப் நெயில் பெயிண்ட்ஸ். அது ஏனும் சொல்றேன். இட் நீட்ஸ் அ ஸ்டோரி டைம். நான் போட்டிருக்க லிப் ஷேட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ நெயில் பெயிண்ட் பேசிக்கலி நான் வந்து வச்சிருக்கிற பிராண்ட் என்ன பிராண்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா OPI அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இட்ஸ் அ ஃபாரின் பிராண்ட் ஆப்வியஸ்லி. ஸோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற காரணத்தினால நீங்க வந்து படம் போடுறா அப்படி நீங்க நினைக்க வேணாம். என்னோட நெயில்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எப்பவுமே வந்து டிஸ்பிளேலே இருக்கிற காரணத்தினால் ஐ ஹாவ் ட்ரைட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எக்ஸப்ட் நெயில் சலான்ல போய் பண்றது. பிகாஸ் தட் இஸ் லைக் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் ஆல்சோ ஃபுல் ஆன் கமிட்மெண்ட். உங்க நெயில் ஹெல்த்துக்கும் நல்லதில்ல. ஸோ ஒரு காலத்தில் நான் வந்து நெயில் பெயிண்ட்ஸ் மட்டும் அடிச்சிட்டு இருந்தேன். பட் அது என்ன ஆகும்னா நிற்காது. நார்மல் பெயிண்ட்ஸ் என்ன பிராண்ட் வேணாலும் சொல்லுங்க, உங்க நெயிலில் நிற்கவே செய்யாது. அதுவும் நீங்க இந்த மாதிரி கல்யாணம்லாம் எனக்கு ஆயிடுச்சு, நீங்க தனியா வாழ்றீங்க, உங்களுக்கு வந்து பாத்திரம் கலர வேலைலாம் இருக்குது அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. நார்மல் லைஃப்ல இட் டசன்ட் மேட்டர். ஒரு நாள் போட்டுட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் இந்த மாதிரி கேமரால எப்ப வேணாலும் ஷூட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிற போது எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. அதுவே எனக்கு தலசரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஐ வாஸ் கெட்டிங் வெரி ஸ்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் நெயில் ஸ்டிக்-ஆன்ஸ் நான் வந்து வாங்க ட்ரை பண்ணேன். இட் வாஸ் கோயிங் ரியலி வெல். பட் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நான் தொடர்ந்து என்னோட நெயில்ல ஒட்டி 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 இருந்த காரணத்தினால் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட நெயிலோட ஸ்ட்ரென்த் வந்து ஆப்வியஸ்லி கம்மியாயிடுச்சு. நீங்க வந்து க்ளூவை வச்சு ஒட்டுறீங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அகேன் ஐ வெண்ட் பேக் டு நெயில் பாலிஷ். கொஞ்சம் புது பிராண்ட்லாம் ட்ரை பண்ணேன். சுத்த வேஸ்ட். 80 ரூபா, 120 ரூபா, ஈவன் 200 rupees, 300 rupees நெயில் பெயிண்ட்ஸ் ஆர் சுத்த வேஸ்ட். பட் தீஸ் ஆர் ரியலி குட். இதுதான் நான் வந்து அன்னைக்கு போட்டிருந்தது. இதோட ஷேடு வந்து ப்ரொசீட் வித் நோ காஷன். நேம் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு இந்த பிராண்ட்ல. இந்த பிராண்ட்ல வந்து ஒரு 3 டைப் ஆஃப் நெயில் பாலிஷஸ் இருக்குது. இப்போ நான் வந்து அடிச்சுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டீப் பர்பிள், ஆல்மோஸ்ட் பிளாக் மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் நாட் பிளாக். அது என்ன ஷேடு பாத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இந்த ரெண்டும் இட்ஸ் லைக் அ ரேபிட் ட்ரை அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். ஓகேவா, ரேபிட் ட்ரைனா 60 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து ட்ரை ஆயிடும். இட் இஸ் ட்ரூ. ஐ ஹவ் டெஸ்டட் இட் லைக் சோ மெனி டைம்ஸ். 3/4 நேரம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் ட்ரை ஆயிருக்கட்டும், நான் வந்து 10 மணிக்கு காலையில நான் வந்து நெயில் பாலிஷ் போட்டிருக்கிறேனாலும் தூங்க போகும்போது என்ன ஆகும்னா காலையிலையும் பார்க்கும்போது இந்த இதுல எல்லாம் என்னோட முடி ஒட்டி ஒட்டி அந்த தடம் அப்படியே இருக்கும் எல்லா நெயிலையும். இட் பாதர்ஸ் மீ சோ மச். கேமரால தெரியாது, பட் தட் ஷோகேசஸ் த குவாலிட்டி. ஐ ஹேட்டட் தட் ஃபீலிங். ஸோ அதனால தான் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 550 ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து வாங்கி பார்த்து ட்ரை பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஐ எம் கிளாட் ஐ இன்வெஸ்டட் இன் இட். அண்ட் இன்னொரு வேரியன்ட் இருக்கு. இது நான் வந்து அந்த அளவுக்கு ட்ரை பண்ணதில்லை. ஐ லவ் தி ஷேட். இந்த ஷேடு வந்து ரேசன் த பார் அப்படிங்கிற ஷேட். திஸ் இஸ் ஆக்சுவலி மை ஃபேவரட் ஷேட். ரேசன் கலர் இஸ் ஜெனரலி மை ஃபேவரட் ஷேட். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபைனைட் ஷைன் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு 1 மினிட்லலாம் காயாது. பட் எது உங்க நெயில்ஸை வந்து அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து ஓபிஐயோட பேஸ் கோட். இதுலயே நிறைய பேஸ் கோட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 2 minutes ஆகும் காயறதுக்கு. அதுக்கப்புறமா அப்படி காஞ்சிடும், எந்த ஒரு இதுவும் இருக்காது. இதோட பிளஸ் பாயிண்ட் என்ன, இது வந்து ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ மாதிரி போயிட்டு இருக்குது. இஃப் யூ கைஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, உங்க நெயில்ஸ்ல வந்து ஸ்டெயின் பிடிக்காது. பிகாஸ் இந்த மாதிரி டீப் ஷேட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பிக்மெண்டடா இருக்கிறதுனால உங்க நெயில்ஸ்ல வந்து கரை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அந்த மாதிரி பண்ணாது. பிளஸ் உங்க நெயில்ஸ் வந்து சிப் ஆகாம பார்த்துக்கணும். ஸோ பேஸ் கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் அ லாங் லாஸ்டிங் நெயில் பெயிண்ட் ஆன் யோர் நெயில்ஸ். அதுக்கப்புறமா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து இந்த டாப் கோட் தான். இது வந்து மெயின் எனக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அகேன் உங்க நெயில்ஸை வந்து லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கோம். லைக் உங்களுடைய நெயில் பெயிண்ட்டை. பிளஸ் சாப்பிடும்போது நம்ம இந்தியன் ஃபுட்டு சாப்பிடும்போது உங்க நெயில்ஸ்ல வந்து மஞ்சள் கலர் ஆக்காம இருக்கும். அந்த பிரச்சனை எனக்கு கடந்த ஒரு வருஷமாவே இருந்துட்டு இருந்துச்சு. நவ் ஐ கேன் ஃபைனலி பிரீத். சரியா, இதுவும் காயறதுக்கு ஒரு 2 minutes ஆகும். பட் இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ தட் ஷைனி எஃபெக்ட். அந்த அளவுக்கு ஷைனிங்காலாம் இருக்காது, பட் ஸ்டில் இட் கிவ்ஸ் தட் ஷைனி எஃபெக்ட். தெரியுதா? ஐ லவ் திஸ் ஒன். ஸோ பேசிக்கலி நான் எப்படி போடுவேன்னா பேஸ் கோட், நெயில் பெயிண்ட் ஆஃப் மை சாய்ஸ் ஃப்ரம் OPI அஃப்கோர்ஸ். இது வந்து 2 கோட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் அந்த இன்டென்ஸான பிக்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா 1 coat ஆஃப் டாப் கோட். ஸோ மொத்தம் 4 ஸ்டெப் பட் 3 ப்ராடக்ட்ஸ்.
பிரச்சனை என்னன்னா இந்த இது வந்து ரேட்டு கூட ஒரு 800 கிட்ட வரும். இந்த ரெண்டுமே ரேட்டு கூட. ஒன் வந்து 700 அந்த மாதிரி. பட் எனக்கு இன் மை லைன் ஆஃப் ஜாப் ஐ திங்க் இட் இஸ் ஒர்த் இட். இட் இஸ் ரிலேட்டிவ்லி சீப்பர் இது. அதனால தான். ஓகே, ஐ திங்க் வி ஹேவ் டாக்ட் எனஃப் அபவுட் நெயில் பெயிண்ட்ஸ். இப்போ ஆக்சுவல் ஹால்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் ஸ்கின் கேர். ஸ்கின் கேர்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த ஹைஃபனோட ஐஸ் டங்க் ஃபேஸ் மாஸ்க் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஐ ஹேவ் டெஸ்டட் இட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரியும் இருக்கும். பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் திஸ் திங் எனிமோர் ஆஃப்டர் திஸ். திஸ் இஸ் ஃபார் த பிரைஸ். இட் இஸ் அ கிமிக். சரியா, ஃபேஸ்ல போட்ட உடனே நல்லா இருந்துச்சு. ஐ லைக் த டெக்ஸ்சர். இட் வாஸ் வெரி லைட் வெயிட் அண்ட் நல்லா கூலிங்கா இருந்துச்சு. சரியா, நிறைய பேர் வந்து இது பர்னிங்கா இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நான் போடும்போது எனக்கு வந்து எந்த ஒரு பர்னிங் சென்சேஷனுமே இல்லை. பட் நீங்க அதை மணத்தி பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு மென்தால் ஸ்மெல்லு. அது மட்டும் இல்லை, உங்க ஃபேஸ்ல போட்டிருக்கும் போதும் அது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் நீங்க கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸ் வந்து அப்படி என்ன சொல்றது, உங்க ஃபேஸ்ல அப்படி ஐஸ் கியூபை வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின். இட் கேன் இரிட்டேட் இஃப் யூ ஹேவ் வெரி சென்சிட்டிவ் ஆர் வெரி ட்ரை ஸ்கின். எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஐ லைக் த சென்சேஷன். பட் அது ஈவனாகவும் இல்லை, இங்க மட்டும் ஒரு மாதிரி குளிர்ந்துட்டே இருந்துச்சு. ஸோ இட் இஸ் அ கிமிக் ஃபார் 600. ஐ வுட் சே ஸ்கிப் இட். பிகாஸ் இதுல வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து மென்தால் தான் இருக்குது. இட் இஸ் சேஃப் ஃபார் ஸ்கின் ஐ திங்க், பட் இட் கேன் இரிட்டேட். ஒரு ஃபன்னான ப்ராடக்ட், பட் இட் இஸ் நாட் லைக் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்கின் கேர்ல நெக்ஸ்ட் நான் வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா இந்த டாட் அண்ட் கீயோட ஸ்ட்ராபெரி கிளென்சிங் பாம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் வந்து இந்த ஹாலில் வாங்கினது வந்து டிராவலிங்காக தான். நான் வந்து மதுரை போறேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ எனக்கு வந்து பெருசாக தேவை இல்லை. நான் வந்து போகும்போது ஏதாவது ஒரு வெட் வைப்ஸை நான் வந்து கொண்டு போய்ப்பேன். ஸோ இதை நான் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. பட் ஐ ரிமெம்பர் என்ஜாய் யூசிங் திஸ். இட் ஸ்மெல்ஸ் ரியலி குட். உங்க மேக்கப் நல்லா அழகா மெல்ட் பண்ணும். இதை டிராவல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா கொட்டும். இது வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி அதனால தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஐ ரியலி ஹோப் தே பிரிங் அ ஸ்மாலர் வெர்ஷன் ஆஃப் திஸ் ஒன், டிராவல் பண்றதுக்கு ஈஸியாட்டு. ஸ்கின் கேர்ல நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான 2 ப்ராடக்ட் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டி வைல்டோட நியூ வேரியன்ட். அவங்களோட டிஎல்டில டூயி லிப் ட்ரீட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து கெஃபைன் அடிக்ட் அப்படிங்கிற ஒரு ஷேட். ரிவ்யூ கம்மிங் ரியலி சூன். தெரியுதா? அதுக்கு அடுத்து வந்து இந்த மசாலா சாய் அப்படிங்கிற ஒரு ஷேட். போத் ஆர் மை அப்சல்யூட் ஃபேவரட். எனக்கு நார்மலாவே அவங்களுடைய லிப் பாம் பிடிக்கும், அவங்க ஒரிஜினல் லிப் பாம். பட் அது வந்து தீர்ந்துருச்சு. ஏன்னா ஒரு 1-2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இட் இஸ் அ பிட் ஓவர் பிரைஸ்ட், நாட் கோயிங் டு லை. பட் த ஷேட் இஸ் லைக் 10 on 10 worth it. நெக்ஸ்ட் வந்து ஹேர் கேர்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை மட்டும் காமிச்சிடுறேன். இது வந்து இந்த பெல்லாவோட ஷாம்பூ. இது வந்து என்னோட ஹேருக்கு நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணேன் அப்படின்னா அகைன் கேமரால இருக்கிறதுனால அடிக்கடி ஹேர் ஸ்டைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடிக்கடி பண்ணால் ஹேர் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ நான் வந்து கண்டிஷனர் போடுறதை நிப்பாட்டினேன். ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கேர்ள்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பிடிச்சி வைக்காது, எந்த ஹேர் ஸ்டைலுமே நிற்காது, என்ன தான் நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரே அடிச்சாலும் சரி. ஸோ ஐ ஸ்டாப் யூசிங் கண்டிஷனர். அதனால நிறைய ஷாம்பு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா எல்லா ஹேருக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுது கண்டிஷனர் போடாம. இட் மேக் சென்ஸ். ஸோ அதனால வந்து எனக்கு ஒரு நல்ல நான் ட்ரை ஷாம்பு வேணும் நான் தேடிட்டு இருக்கும் போது தான் திஸ் இஸ் மை செகண்ட் பாட்டில். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஊர்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அது இல்லாம நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் லைக் அ ரியலி குட் பர்ச்சேஸ். இட் இஸ் அ பிட் எக்ஸ்பென்சிவ். ஸோ உங்களுக்கு ரொம்ப தேவையில்லை. உங்களுக்கு வந்து என்னோட ஹேர் வந்து ஸ்மூதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் திஸ். பட் இந்த பிராண்டும் சரி இந்த ஷாம்பூவும் சரி இட் இஸ் லைக் ரியலி குட் ஃபார் யுவர் ஹேர். நெக்ஸ்ட் வந்து மேக்கப்ல நான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருந்தேன் இந்த எல்ஏகளோட கலர் கரெக்டர் இந்த ஷேட் ஆரஞ்ச். என்னோட கலர் கரெக்டர் வந்து எப்போ தீர போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு அதுவும் வெளியில போகும்போது பாதியில தீர்ந்துருச்சு அப்படின்னா கையும் ஓடாது காலம் ஓடாது அப்படிங்கிறது தான் நான் வந்து இதை வாங்கினேன். இட் இஸ் பிராண்ட் நியூ. ஓப்பன் பண்ணும்போது தனியா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பட் வேற ஆப்ஷன் இல்லை. திஸ் இஸ் த ஓன்லி ஃபார்முலேஷன் ஐ லைக் இன் கலர் கரெக்ஷன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நைக்காவோட நியூ ஐஷேடோ பேலட் ஐகோ பேர் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் நேம் நினைக்கிறேன். 9-in-1 ஐஷேடோ பேலட் இந்த ஷேட் நியூட்ஸ். இட் இஸ் அ பிட் பிரைசி. நைக்கா வந்து இறக்குறது எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா தான் இப்போ இறக்குறாங்களே. 500க்கு மேல. இது வந்து 900 rupees இருந்துச்சு. பட் ஐ ஃபெல்ட் லைக் த ஷிம்மர்ஸ் வேர் ரியலி குட். அதுவும் இல்லாம ரிவ்யூ கொடுக்குறதே வேலைங்கிறதுனால லான்ச் ஆன உடனே நான் வந்து போய் ஆர்டர் போட்டுட்டேன். திஸ் இஸ் ஹவ் த பேக்கேஜிங் லுக்ஸ். ஐ எம் நாட் a very big fan of this package. Maybe அவங்க வந்து கொஞ்சம் மேட்டா வச்சிருக்கலாம். This looks way too glossy. லைட்டா சீப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. Look at these shades. Oh my god. இந்த ஷிம்மர்ஸ் எல்லாமே அப்படியே பட்டரியா ஃபீல் ஆகுது. நான் இந்த மேட்ஸ் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கல. பட் தி ஷிம்மர்ஸ் தே ஆர் டு டை ஃபார். இந்த மாதிரி ஃபாயில்ஸ் ஆர் மெட்டாலிக் ஷேட்ஸ் ஷிம்மர்ஸ் வந்து உங்களுக்கு கூடுடைனா நல்லா இருக்கும். And I especially loved all the shades. Look at this and this. Oh my god, these are so good. நாலுமே வந்து சேம் ஃபார்முலேஷன் கிடையாது. பட் நாலுமே வந்து மெட்டாலிக் ஷேட்ஸ் தான். ஸோ ஐ எம் லைக் வெரி ஹாப்பி. அண்ட் இது வந்து ஆன்லைன்ல பார்க்கும்போது ரொம்ப பேரா இருந்துச்சு. நான் அதை வாங்கினது வந்து ஆக்சுவலி இந்த ஷிம்மர்ஸ்க்காக மட்டும்தான். இந்த மேட்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சேன். பட் ஆக்சுவலி
எல்லா ஷேடுமே நான் வந்து என்னோட ஸ்கின் டோன்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்லைன்ல பார்த்தது விடைக்கும் நேர்ல வந்து கொஞ்சம் டீப்பரா தான் இருக்குது. இட் இஸ் அ குட் திங் இன் மை ஒப்பீனியன் ஃபார் மை ஸ்கின் டோன். ஸ்பீக்கிங் ஆஃப் ஐ ஷேடோஸ், நான் வந்து இந்த எல்ஃபோட மினி ஐ ஷேடோ பேலட் வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து வெளியில போறேன்னு சொன்னேன், என்னோட அவுட்ஃபிட் வந்து பிங்க் கலர் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஐ ஷேடோ கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் ஐடியாவில் இருந்தேன். அண்ட் ஐ வாண்டட் சம் ப்ரௌன்ஸ். பட் அதுக்குன்னு என்னோட முழு பேலட்டையும் தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு வந்து ஆசை இல்லை. ஸோ அதனால அதுவும் இல்லாமல் இந்த எல்ஃபோட பேலட்டை நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்ன்ற யோசிச்சுட்டு இருந்தேன். தே ஹாவ் லைக் நியூட்ரல்ஸ். திஸ் வில் கோ வித் எனி திங் அண்ட் த ஃபார்முலேஷன் இஸ் ரியலி குட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்த பேலட் வந்து உடஞ்சி வந்துருச்சு. தெரியுதா, இது வந்து இப்படி தான் இருந்துச்சு, உடஞ்சே தான் இருந்துச்சு. பட் ரிட்டர்ன் போடுறதுக்கு எனக்கு தெம்போ இல்லை, எனக்கு டைமும் இல்லை. ஸோ I'll just go with it. பட் எனிவே நான் வந்து தீக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால. பட் ஐ ரியலி லைக் த சைஸ். பட் ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. லெட்ஸ் see what happens. அதுக்கப்புறமா கைஸ், ரொம்ப நாளாக நான் வந்து இந்த நிக்ஸோட ஐலைனர் பெண்ணை குறை சொல்லிட்டு இருந்தேன். இப்போதான் எனக்கு அது தெரியுது ஏன் எல்லாருக்கும் அந்த இது வந்து அவ்வளோ பிடிக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் தட் இஸ் only decent eyeliner pen out there which is long lasting, matte and smudge proof இருக்கிறது. பிகாஸ் அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ப்ளம் ஆகட்டும், நம்ம எல்ஃபோடதாகட்டும், now this one from Faces Canada. I used to love Faces Canada products, பட் இப்போ வந்து அதோட ஃபார்முலேஷன்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்களா என்ன கர்மம்னு தெரியல. This one was stated as matte, பட் இது வந்து மேட் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு ஷைனி கிளாஸ்ல இருக்கும்ல, ஷைனி ஃபினிஷ்ல இருக்கும்ல, அந்த மாதிரி. That does not work on my oily eyelids. It is not long lasting at all. It is at least pigmented, so it is a decent product, but it is not true to its name. So disappointed. So disappointed with all the pen eyeliners out there. Let me know உங்களோட ஃபேவரட்ஸ் ஏதாவது இருக்குதானே. மேட்டா இருக்கணும். I want it completely pitch black and matte. அதர்வைஸ் வேண்டாம் எனக்கு. என்னோட காசு எல்லாம் வேஸ்டா போகுதே தவிர என்னோட பெர்ஃபெக்டான ஒரு ஐலைனர் என்னால வாங்க முடியல. மறுபடியும் அந்த நிக்ஸ் தான் வாங்கணும் போல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் வாங்கியிருந்தேன். அது இந்த மார்ஸோட ஷார்ப்னர். இதுல வந்து 2 சைஸ் ஆஃப் ஷார்ப்பனிங் இதுவுமே இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணி தூர போட்டுக்கலாம் அந்த மாதிரி. நான் வந்து இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ஒன்லையோ சின்னது தேடும் போது பெருசு கிடைக்கும், பெருசு தேடும் போது சின்னது கிடைக்கும். அந்த மாதிரி என்னோட அப்படின்னு ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அதுவும் டிராவல் பண்றதுக்கு வசதியா இருக்குமே அப்படின்ட்டு ஐ காட் திஸ் ஒன். ஃபைனலாக நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். யூ guys are going to love me when I review this one. அது இந்த லூஆர் பியூட்டி அப்படிங்கிற ஒரு புது பிராண்ட். ஓகேவா, இதுல வந்து அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னா, நமக்கு ப்ளூ பிக்மெண்ட், நம்ம கிட்ட எல்லோ பிக்மெண்ட்லாம் இருக்குதுல, நான் வீடியோல முன்னாடி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி அவங்க கிட்ட லைட்டர் பிக்மெண்ட் அண்ட் டீப்பர் பிக்மெண்ட் இருக்குது. டீப்பர் இஸ் நாட் தட் டீப், பட் என்னோட ஸ்கின் டோனுக்கு சிமிலரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரீசனபிளி பிரைஸ்ட். த சைஸ் இஸ் a little bit small, பட் 500 rupeesக்கு ஐ திங்க் இட் இஸ் லைக் ஃபைன். ஐ திங்க் பிகாஸ் அவங்களோட ஃபவுண்டேஷன் வந்து பெரிய சைஸ் வந்து 2500 போட்டிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல தான் எனக்கு வந்து தோணுது. பட் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லி ஆகணும், இப்பவே சொல்றேன், வாங்கிட்டு யாரும் என்கிட்ட குறை சொல்லக்கூடாது. அவங்களோட ட்ராப் டஸ் நாட் ஒர்க் தட் வெல். தெரியுதா, ஒவ்வொரு வாட்டியும் இதை எடுக்கிறதுக்கு நான் படுற பாடு. எப்போவாது ஒர்க் ஆகும், எப்போவாது ஒர்க் ஆகாது. ஸோ ஐ டோன்ட் நோ, தே ஷுட் சேஞ்ச் த பேக்கேஜிங், பட் இட் லுக்ஸ் ஸோ லாக்ஸ். அண்ட் இதை நான் யூஸ் பண்ணியே பார்த்தேன் என்னுடைய ஃபவுண்டேஷன்ஸ் கூட, அண்ட் இட் ஒர்க் ரியலி வெல். பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த பேக்கேஜிங் அண்ட் த சைஸ். இதுதான் அந்த சைஸ். ஓகே, அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் உங்களோட வெப்சைட்ல வாங்கியிருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். அண்ட் நைக்கால வாங்கினதுக்கு எனக்கு 2 ப்ராடக்ட் ஃப்ரீ கிடச்சிச்சு. ஒன்று வந்து இந்த ரோசி கோல்டு பியூட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு லிப்ஸ்டிக் இந்த ஷேட் ஆரஞ்ச் ட்ரீம்ஸ். இது நான் வந்து வேற யாருக்காவது கொடுத்துருவேன், ஃபேர் ஸ்கின் பீப்புள். இட் இஸ் நாட் கோயிங் டு சூட் மீ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த லான்கோமோட ஒரு ஆக்மெண்டட் சீரம் சம்திங், என்னன்னே தெரியாது இது, பட் ஸ்டில் டிராவல் டைம்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிற காரணத்தால வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிஆர்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டவ் பியூட்டில இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுடைய ப்ரஷ். இந்த ப்ரஷ் நான் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணி நான் வந்து காய போட்டுட்டேன். ரிவ்யூ கமிங் ரியலி சூன். பட் அந்த ப்ரஷ்ஷை வந்து பார்த்து வாங்குங்க, அந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு சரியில்லை. இட் பிளெண்ட்ஸ் ரியலி வெல். த சைஸ் இஸ் லைக் பர்ஃபெக்ட். இவ்வளவுதான் இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் அது வந்து எடுக்க அந்த பூஞ்சி வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஒர்த் இட். இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல போடலை எவ்வளோன்னு, 1050 rupeesக்கு அது வந்து ஒரு வாரியல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு எடுக்க. ஸோ டோன்ட் கெட் இட். இந்த ஒரு வாட்டி நான் வந்து அதை வெளியில போகும்போது யூஸ் பண்ணிட்டு அப்படி பத்திரமா வச்சிட போறேன், அங்கேயே இருந்துரு அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க எனக்கு என்ன சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த டவ் பியூட்டியோட கன்சீலர். இது வந்து சைஸ் எல்லாம் ஓகே தான். அண்ட் வந்து ஷேட் இஸ் லைக் ரியலி குட். இட் இஸ் லைக் ஆலிவ், அந்த அளவுக்கு மேட்ச் ஆகாது, பட் த டெப்த் இஸ் லைக் பர்ஃபெக்ட். அண்ட் லாஸ்ட்லி அவங்களுடைய வெரி ஃபேமஸ் ஹியூ ட்ராப்ஸ். இதை நீங்க வந்து கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் ஆட்ல பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நானுமே ஒரு 10,000 வாட்டி பார்த்துருப்பேன். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஈவன் திஸ் ஷேட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட்.
இது வந்து ஐ திங்க் சன்ஸ்கிரீன் டிண்டோ இல்லையோ நார்மல் டிண்ட் தானோ தெரியல. ஐ ஹேவ் நாட் யூஸ் தட் மச். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கரெக்டான ரிவ்யூ போடுறேன். இந்த வாட்டி பிஆர்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப்ஸ்லாம் வரல. பட் இந்த மார்ஸோட இது வந்து ரேண்டமா சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்துட்டு தான் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நினைச்சேன். அவங்களோட லிப் கிளாஸ் நம்ம மேபிளனோட வினைல் இங்கோட டியூப் உண்டுல, இது எதுக்குடா மறுபடியும் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா they have changed the packaging. I don't know if they changed. ஐயோ துறக்கவே முடியல. I don't know if they changed the formulation, but அந்த packaging it is so much bigger. இது வந்து உங்களுடைய ட்ரிப் மிஸ்ட் இருக்குல்ல அதே மாதிரி இருக்குது. இந்த ஷேடு ஞாபகம் இருக்குதா லைலா? ஏன் இதை சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. அகேன் மார்ஸ் டஸ் சம் கிரேசி ஸ்டஃப் சம்டைம். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னுடைய ஹால். ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங். அப்படி ஏதாவது காமிக்க மறந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூவாக உங்களுக்கு போடுறேன். போயிட்டு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் டாடா.